அந்த அமைதி பேரணியை அவங்க தடையை மீறி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதன் விளைவாக அந்த பிரதான சாலையில், ஜவஹர்லால் நேரு சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது என்று தருகிறது. இந்த பேரணி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிலோமீட்டர் அல்ல அதற்கும் குறைவான அளவில் தான் பேரணி என்றாலும் கூட தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்ற காரணத்தினால அங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையுடைய பிரதான பேருந்து முனையமான கோயம்பேடு பேருந்து முனையம் என்பது இந்த பகுதியில் தான் இருக்கிறது. அதனால் போக்குவரத்து பாதிப்பு நகரத்தில் ஏற்பட்டிருப்பதாக தகவல். இதை மீறி, தடையை மீறி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. அங்கே பெரிய மேம்பாலம் இருக்கிறது. அந்த மேம்பாலத்துக்கு கீழ்ப்பகுதியில் தான் இந்த பேரணி நடக்கிறது என்றாலும் கூட இது தேசிய நெடுஞ்சாலைகளோடு நகரத்துடைய பிரதான பகுதிகளை இணையக்கூடிய முக்கியமான பகுதி. இன்னும் சொல்ல போனால் அந்த தலைமையகத்தை ஒட்டியே நகரத்துடைய பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முக்கியமான அந்த ஒரு ஃப்ளைஓவர் அமைந்திருக்கிறது நேர்களுக்கு தெரியும். அதனது பின்னணியெல்லாம் தெரியும். இந்த ஒரு சூழலில் இந்த பேரணியின் காரணமாக போக்குவரத்து, குறிப்பாக பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். இந்த பேரணியை தடையை மீறி நடத்துகிறாங்க. இந்த பேரனுடைய முன் வரிசையில் திரு விஜயகாந்துடைய மனைவியும் இந்த கட்சியுடைய தலைவருமான பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மகன் விஜய பிரபாகர், சண்முக பாண்டியன், திரு எல்கே சுதீஷ் அவருடைய மைத்துனர் உள்ளிட்டோர் முன்னிற்க, தேமுதிக தொண்டர்கள் அவருடைய நினைவை போற்றும் வண்ணம் அவருடைய கோஷங்களை எல்லாம் எழுப்பி பேரணியை முன்னெடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவருடைய நினைவகத்தை நெருங்கிவிட்டது இந்த பேரணி அப்படின்னு தான் நம்ம பார்க்கின்றோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்க. இன்னும் சொல்லப்போனால் பேரணியிலேயே கலந்துக்கோங்க அப்படின்னு தான் அவங்களுடைய அழைப்புடைய சாராம்சம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நான் அவருடைய நினைவகத்துக்கு அரசியல் தலைவர்கள்லாம் ஒருவர் பின் ஒருவராக அஞ்சலி செலுத்தி வர்றதை பார்க்கின்றோம். சற்று நேரத்துக்கு முன்பாக திரு ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், இப்போது திரு சீமான் உள்ளிட்டோர் வருகை தந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு வருடம் கழித்து திரு விஜயகாந்துடைய நினைவு நாள் என்பது அந்த கட்சியால் கேப்டன் குரு பூஜை என்ற பெயரில் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. அதற்கான பேரணியும் தடையை மீறி நடந்து வர்ற காட்சிகளை நம்ம கோயம்பேட்டிலிருந்து பார்க்கின்றோம்.